திமுகவின் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 3.5 வருடங்களா திமுக ஆட்சியின் வேதனைகள் அப்படிதான் இந்த வீடியோ நியூஸாக பார்க்கணும். சரக்கு டாஸ்மாக் வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் இழுத்து மூடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் டாஸ்மாகை மூடினாங்கன்னா டாஸ்மாகையும் மூடலை. வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கோதுமை பீரு இப்போ வீட்டுக்கு வீடு டோர் டெலிவரி வேறு பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்களாம். தீபாவளியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பாட்டில் வேறு லான்ச் ஆகுதான். இப்படி கடையை மூடாமல் கடையை திறந்து என்னென்னலாம் வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் வருமானத்தை வந்து ஏற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படி வந்து மதுக்கடை மூலியமாக வந்து வருமானத்தை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த திமுக அரசு. பத்தாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-50 பேர் செத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 11 பேர். இப்படி கிட்டத்தட்ட அதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் ஒரு 70-80 பேரை வந்து காவு விட்டுட்டோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, டாஸ்மாக் நடக்கணும்ல. இப்போ கள்ளச்சாராயம் குடித்தா வந்து செத்துருவாங்க, 10 லட்ச ரூபா நிதி உதவி வேற கிடைக்கும். அதனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த இதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படின்னா இப்போ டாஸ்மாக் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டாஸ்மாகை நம்ம வந்து மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். டாஸ்மாகெல்லாம் டெய்லி செத்துட்டு தான் இருக்காங்க. கள்ளச்சாராயம் வந்து ஒரு இடத்துல குடிச்சிட்டு போய் மொத்தமாக அட்மிட் ஆகி 1 நாள் 2 நாள் செத்து போகிறான். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக வண்டி குடிச்சிட்டு போய் லாரிலையும் பஸ்லையும் வண்டிலையும் விட்டு செத்து போகிறாங்க. நிறைய வந்து விபத்துகள் வந்து ஏற்படுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுபோதையினால தான். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய வம்பு வழக்குகள் எல்லாத்துக்கும் காரணமே மூல காரணமே வந்து இந்த மது தான். இப்போ நம்ம அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்களா நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மூடிடுங்க, டாஸ்மாகை மூடிட்டு கள்ளுக்கடையை மட்டும் திறங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ என்னாச்சு, இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் 70 பேர் செத்தவங்க ஏற்கனவே ஒரு 10 பேரா கிட்டத்தட்ட 80 பேர் செத்துட்டாங்களா. இப்போ என்னன்னா, சரி கள்ளச்சாராயம் குடிச்சாதான் சாகுவாங்க பொறுக்கு, இது இந்த சரக்கை பற்றி யாரும் ரொம்ப அதை பற்றி பேச மாட்டாங்க, இதை மூடுங்கிற மாதிரியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இது பத்தாததுக்கு தீபாவளி பொங்கலுக்குலாம் டார்கெட் வச்சு டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட வேலை வாங்கி வருமானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசு ஏற்றிக்கிட்டு இருக்கு. பத்தாததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரில் கோதுமை பீர் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து வந்து இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் கட்டிங் பாட்டில் வேறு வருதான். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்காக இந்த திமுக அரசு வந்து பாடுபடுதுன்னு கொஞ்சம் நீங்களே பார்த்துருக்கீங்க. அடுத்தது நீட் தேர்வு ரத்து. வந்த உடனே நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் வரைக்கும் நீட் தேர்வு ரத்தானுச்சுன்னா ஒரு பாடம் கிடையாது. இதில் பாதி பேர் இந்த நீட் தேர்வு வச்சுருக்கோம் நடத்துகிறவங்க போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வச்சுருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தா, இவங்க நீட் தேர்வு ஒழிக்கிறேன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா எப்படி ஒழிக்கிறாங்கன்னா, கையெழுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்களாம். கையெழுத்து போட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஊர் பூரா கையெழுத்து வாங்கி நாங்கள் நீட் தேர்வை வந்து ஒழிக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒழிச்ச பாடு இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, கவர்மெண்ட் பஸ்லேயே நீட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே நீட் தேர்வு ஒழிக்கிற லட்சணம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கொலை. காலையில் ரொம்ப டீ காஃபி குடிக்கிற மாதிரி தினமும் ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் நிர்வாகியை வந்து மதுரையில் வந்து பிடிஆர் தியாகராஜன் வசிக்கிற இடத்துல அந்த ரோட்லேயே வச்சு ஓட வெட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்புக்கு உரிய பகுதி, அமைச்சர் வீடு வேறு இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு அந்த போலீஸ்லாம் இருப்பாங்க. அதையும் மீறி வந்து ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்கவுண்ட்ரு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்கார் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்ததில் வந்து சரண்டர் ஆனவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அவனே வந்து சரண்டர் ஆகிருக்கான். சரண்டராக வந்து தப்பிச்சு ஓடினானா, போலீஸ் சுட முயன்றுட்டு தப்பிச்சு ஓடினானா, அதனால வந்து இவங்க சுட்டு பண்ணாங்களாம். உங்களை சுடுறதா இருந்தால் டேரெக்டாக வந்து சரண்டராகலேயே வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுட வேண்டியதானே. ஏன் வந்து நேராக வந்து உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும், சரண்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க விட்டு ஓட விட்டு சுட விடுற அளவுக்கு அவன் அலோவ் பண்ணணும். எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது என்ன காரணத்தினால சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி தெரியலை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் தான் கொலை. ஒரு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர்.
இவரை வந்து கூலிப்படையினர் வந்து சேர்ந்து எல்லாம் கொண்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவு வந்து பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, தொடர்ந்து கொலை, மயிலாடுதுறையில் மட்டும் ஒரு கொலை, டெய்லி நியூஸை திறந்தாலே கொலை. அப்போ தான் அந்த அந்த ட்ரெண்டிங் இருக்கணும்ல, எதை பற்றியுமே பேசக்கூடாது. அதாவது ஒரு கொலை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை மட்டும் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு கொலை பண்ணால் அதை பற்றி பேசுவோம். இப்படியே ஓடிடும் இல்லையா? அதனால வந்து திமுக வந்து நம்மளை வந்து டெய்லி ஒரு கொலை அப்படியே பண்ணிட்டா அவர் பழகிடும் நம்மளுக்கு. இவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பொதுவாகவே திமுக ஆட்சி வந்தாலே வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும். இதை வந்து பெருசாக நான் வந்து ரொம்ப நம்புறது இல்லை. சரி, ஏதோ வாய் காட்டலாம் அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அது நேரடியாகவே நடந்துட்டு இருக்கு. கேட்டால் வந்து நான் இரும்புக்கரம் வந்து அடக்கிட்டு இருக்கேன், என்ன தப்பு பண்ணாலும் இரும்புக்கரம் வந்து அடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் அடக்குனீங்க? டெய்லி ஒரு கொலை பண்ணுறதை அடக்குனீங்க, ஒன்றும் நடக்கலை. பேச்சு மட்டும் ஆனால் ஒரு வீடியோ போட்டு இரும்பு கடம் வந்து அடக்கப்படும், கோவப்படும், செய்யப்படும், எல்லாம் வாய் வார்த்தையாகவே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. எப்போதும் ஜூன் மாதத்தில் தண்ணி திறக்கணும், இது வரைக்கும் திறந்த பாடு கிடையாது. ஜூலை 17 தேதி ஆயிடுச்சு, இது வரைக்கும் தண்ணி திறக்கலை. அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணலை, ஒரு புண்ணாக்கம் பண்ணலை. இங்கே உள்ள திமுக காரங்களாம் என்னத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூபர் வந்து கருணாநிதியை பற்றி பேசிட்டாரு, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசிட்டாங்க, முக ஸ்டாலினை பற்றி பேசிட்டாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. இதே முக ஸ்டாலினை அங்கே வந்து பாடையில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க கர்நாடகாவில். அதை பற்றி ஒருத்தன் கேட்கல. இங்கேருந்து தமிழ்நாட்டு கட்சியிலேருந்து திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து என்னுடைய தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நீ எப்படி கேவலமாக வந்து பாடை கட்டி தூக்கிட்டு போகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணார். இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ணலை. இவங்க என்ன பண்ணுறாங்களே, யூடியூபர் பற்றி யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இந்த திமுக ஐடிவிங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஏதாவது நல்லதுக்காக போராடிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2-3 நாளாக காவிரியை பற்றி எல்லாரும் யூடியூப்லாம் பேசி கிளின்னு கிழிச்சதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. இவ்வளோ நாள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும்பொழுது என்ன சொன்னாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் வந்து பங்கு வரணும் அனைத்து கட்சி கூட்டத்துலன்னு சொல்லி வச்சு பேசுவாங்க. இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி உள்ளே வரக்கூடாதான். அதுக்காக அனைத்து சட்டமன்ற கட்சிகளும், எப்படின்னா கலைஞர் வந்து வார்த்தை ஜாலங்கள் விளையாடுவார், அது மாதிரி இங்கே வராமல் உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற கட்சிகள் மட்டும்தான் வரணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் எது? இந்த திமுக சின்னத்திலேயே பாதி பேர் போட்டி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? இவங்கெல்லாம் பேசி என்ன பேச போகிறாங்க? திரும்பவும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களாம். சட்டப்பூர்வ போராட்டம் நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டுறாங்களே, தண்ணி திறந்து விடுறான்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. அதுக்கு நீங்கள் இங்கே என்ன போராட்டம் நடத்துனீங்க? உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி தானே அவங்களுக்கு ஏற்று நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? ஒன்றும் கிடையாது. கூட்டணியிலேருந்து விலகுறான்னு சொல்லி சொல்லுங்க. அதை சொல்ல உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? கிடையாது. எந்த உடன்பாடும் கிடையாது. உங்களுக்கு உள்ளே உள்ள கட்சிகள்லாம் கூப்பிட்டு என்னத்தை பேசி என்னத்தை தீர்மானம் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னு தெரில. இப்படியே தான் ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணியை அவன் தள்ளி தண்ணி இல்லைன்னு சொல்லி ஜூலை கடைசியிலையும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லையும் கொஞ்சமாக திறந்து விட்டு அப்புறமா சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொல்லி முடிச்சிடறான். அடுத்த மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இங்கேருந்தே மலைகளையெல்லாம் உடச்சி நீங்களே மண்ணுங்கன்னு எல்லாம் அனுப்பி அவனுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே அவன் சொல்கிறான், அப்படியே வந்து மேகதாதுல அணை கட்டுறதுக்கும் தமிழக அரசு கட்சிகள்லாம் சேர்ந்து தமிழக அரசு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. என்ன தானே நடக்குது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்கும்பொழுது ஈபி ஏற்றும் பொழுது கருப்பு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு மின்சாரம் சாக்கடிக்குதுன்னு சொல்லி பேசிட்டு போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் போட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஏற்கனவே வந்து மாதம் வந்து கணக்கிடுற முறையை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இது வரைக்கும் கொண்டு வந்த பாடு இல்லை. 3 வருஷமாக கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் அதுவும் கொண்டு வந்த பாடு கிடையாது. ஈபி பில்லு கட்டி மாற முடியல. இருக்கிறவங்களாம் வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணுறதா இல்லை பழையபடி அறிக்கை வழக்கு மாறுறதான்னு சொல்லி தெரியல. ஈபி பில்லையும் ஏற்றிட்டீங்க. இந்த திமுக காரங்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து என்ன தாண்டா பண்ண போகிறீங்க? இதே உங்கள் வயிற்றுல தாண்டா அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 1000 ரூபா காசு அனைத்து மகளிருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் முழுசாக கொடுத்த பாடு கிடையாது. ஒரு 25% மகளிருக்கு தான் வந்து அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் கொடுத்த பாடு கிடையாது.
போக்குவரத்து துறை அதோட கேவலமா வேற எதுவுமே இல்ல. இருக்கிற பஸ் பூரா எல்லாம் காயலாங்கடைக்கு போற மாரி ஓடிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் வந்த உடனே நாங்க மாத்திருவோம், செஞ்சுருவோன்னீங்க. அதையும் ஒண்ணும் மாத்துன பாடு கிடையாது. பத்தாததுக்கு 4 லிஃப்டிங் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு, மகளிருக்கு வந்து நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விலைவாசியும் ஏத்திட்டீங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ன? பால் விலை, அதையும் ஏத்த போறீங்க. அடுத்தது போக்குவரத்து டிக்கெட்டு, மத்த பேரு அதையும் ஏத்துங்க. யாரும் இங்க வாழ வேணாம். இன்னும் 1½ வருஷத்துக்குள்ள உங்கள்ட்ட நாங்க படாத பாடு தான் படணும். 40 தொகுதி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி பீத்திக்காதீங்க. 40 தொகுதியும் எதிர்க்கட்சிக்கு ஆள் இல்லாததுனால நீங்க ஓடாம ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். 2026ல செக் வச்சிருவாங்க கண்டிப்பா. இவ்வளோ மோசமான ஆட்சி இதுவரைக்கும் வந்து பார்த்ததில்லன்னு சொல்லி மக்கள்லாம் கேவலமா துப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய சொல்லலாம். ஏகப்பட்ட குறைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம். சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கும். வெட்கமாவே இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? ஓட்ட வாங்கி தின்னுட்டு, இப்படி நீங்க வந்து சம்பாரிச்சு, உங்க குடும்பம் வாழ்றதுக்கு ஏன் ஊர போட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கர்நாடகாவுல சட்டம் இயற்றுறாங்க. கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை. தனியார் நிறுவனத்தில கன்னடர்களுக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் வந்து கன்னடர்களுக்கு தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி. நீங்க இங்க தமிழர்களுக்கு வேலை குடுங்கடான்னா, ஏன் இங்க யார் தமிழர்கள்ன்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. என்னதான் உங்க பிரச்சனை? திராவிட நாடுங்கிறீங்க கேட்டா. எவன்டா திராவிடம் பார்க்குறான்? ஆந்திராக்காரன் அவன் படிச்சவனுக்கு வேலைங்கிறான். கன்னடத்துல படிச்சவனுக்கு அங்க வேலைங்கிறான். கன்னடர்களுக்கு மட்டும் தான் தனியார் நிறுவனத்துல எல்லாம் முக்கியமான பொறுப்புல எல்லாம் வேலை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் இயற்றியிருக்காங்க சட்டப்பேரவையில. நீங்க என்னன்னா திராவிட கட்சிகள், கட்சிகள் திராவிடம்னா முதல்ல என்னன்னு கேட்டா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியல. மானங்கெட்டத்தனமா இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும். மக்களே, திரும்பவும் நீங்க 1000, 500 வாங்கிட்டு கோட்டரையும் கோடிக்கிறானுங்கன்னுட்டு இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கே ஓட்ட போட்டு இவங்கள மறுபடியும் வர வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நாடு நாசமா போறது உறுதி. தயவு செஞ்சு ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க. தமிழ் தேசிய கட்சிகள் யார் இருக்காங்க? நமக்கு என்ன பண்றாங்க? இயற்கையை பத்தி யார் பேசுறாங்க? நம்மளோட மலை வளத்தை எல்லாம் யார் பாதுகாக்கிறா? எந்த கட்சி வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராட்டம் பண்ணி அதை வந்து சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களோட யார் நிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து நல்லா இருக்காது. தயவு செஞ்சு இளைஞர்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வயசானவங்கலாம் கொஞ்சம் யோசிச்சு தயவு செஞ்சு முடிவெடுங்க. திரும்ப திரும்ப இவங்கள கொண்டு வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா புதப்படி தான் நமக்கு. நன்றி.